வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 8ங்க, ஞாயிற்றுக்கிழமை. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிபுரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 15,000 டிக்கெட்னு அந்த மாதிரி 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்குங்க. 12,000 டிக்கெட்லேருந்து 15,000 டிக்கெட் வரைக்கும் ஒரு வேளைக்கு சாமி தரிசனம் பார்க்குற அளவுக்கு கொடுக்குறாங்க. மத்தியானம் கொடுக்குற டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. 1 ஹவருக்கு ஒரு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுமாதிரி மறுநாள் காலையில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 இந்த மாதிரி ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இதில் நம்ம என்ன டைம் கொடுத்துருங்களோ அதுலேருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இல்லை நீங்கள் பிஃபோராக போகிறதுக்கும் இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட்டம் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்போ போனாலும் உள்ளே விட்டுருவாங்க. கூட்டம் இருந்ததுன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி விடுவாங்க, மற்ற நேரத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய இந்தமாதிரி பார்த்துட்டு வர்றவங்க கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு 3 மணிக்கு கிடச்சிது, நாங்கள் 11 மணிக்கே போனோம், எங்களுக்கு அதுமாதிரி சாயந்தரத்தில் 9 மணிக்கு கிடச்சிது, சீக்கிரம் போனோம்னு சொல்கிறாங்க. அது அப்போ இருக்கிற கூட்டத்தை பொறுத்து மாறுபடுங்க. இப்போதைக்கு திருப்பதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி ஞாயிறு லீவுங்கிறதுலாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் நேற்று விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. கீழே திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் வாங்குறதுக்கும் ஆள் இல்லை, மேலே திருமலையிலையும் ஃப்ரீ தர்ஷன்லேயும் ஆள் இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நேற்று. இந்த காலையில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலைல 4:30 மணிக்கு 12,900 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. அது சாயந்தரம் வரைக்கும் அவைலபிள் இருந்ததுங்க. அது காலியாக ஆகலை, அந்த அளவுக்கு அவைலபிள் இருந்தது. வெள்ளிக்கிழமை மணிக்கு 2 பேர் இதுமாரி கேட்டிருந்தாங்க, இதுமாதிரி டோக்கன் வாங்கிட்டு போகணுமா இல்லை டேரெக்டாக போய் பார்க்கலாமான்னு. டேரெக்டாக போய் பார்க்கலாம், 8 மணி நேரத்தில் பார்த்துலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் ஆகும்னு சொல்லி மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதையும் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், மறுபடியும் ரொம்ப லேட்டாகும் போல இருக்குங்க, பார்த்துக்கங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க நேற்று காலையில் எஸ்எஸ்டி டோக்கன்லாம் வாங்கலை, நேரடியாக திருமலைக்கு போயிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு திருமலைக்கு போயிட்டாங்க. உள்ளே போய் கியூ லைனில் போயிட்டு சாமி தரிசனம் 12 மணி 12:30க்கெல்லாம் பார்த்துட்டாங்க. 3 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. நேற்று ஃப்ரீ தரிசனம்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. நேற்று நைட்டு அவங்க டிடியோட அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போதும் அதுலேயும் அப்படி தான் போட்டுருந்துங்க. காலைல 8 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 6 ஹவர்ஸில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. சுத்தமாக கூட்டமே இல்லை. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஆள் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ டேரக்ட் லைன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃப்ரீயாக இருந்தது. இது முந்தின நாள், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் உள்ள நிலவரம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே கூட்டம் அதிகமாகிடுச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா திருமலையை பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு மேலே எப்போதுமே கூட்டமாக தான் இருக்குங்க. ஏன்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் எல்லோரும் கூட்டம் கம்மியாக இருந்தது, யாருமே வரல, மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க, கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லைங்க, மத்தியானத்துக்கு மேலே தான் எல்லா சேவைகளும் ஆரம்பிக்குது. அதாவது 300 டிக்கெட்டு, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோட்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ஜித சேவா டிக்கெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான். அதனால் மத்தியானத்துக்கு மேலே தான் பக்தர்கள் வருவாங்க. காலையில் சாதாரண பக்தர்களுக்கு மட்டும் தான் வருவாங்களே தவிர, இந்த விஐபி பிரேக் தர்ஷன் காலையில் 6 to 9 இவங்க மட்டும் தான் இருப்பாங்களே தவிர, மற்ற யாருமே காலை நேரத்தில் இருக்க மாட்டாங்க. ஆர்ஜித சேவா முதற்கொண்டு எல்லாமே 12 மணிக்கு மேலே தான் தரிசனம். அப்படிங்கும்போது கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 300 டிக்கெட்டு 2 மணிக்கு மேலே தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வரவங்களாம் பார்த்தீங்கன்னா 11 மணி 10 மணிக்கு மேலே தான் திருமலைக்கு அடைவாங்க. ரூம் எடுத்துக்கிட்டு மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கே தரிசனத்துக்கு வருவாங்க. அதுவும் சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு மேலே தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்தாங்கன்னா மற்றது மத்தியானம் சாப்பாட்டை தான் இங்கே வருவாங்க திருமலைக்கு. அதனால் கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமலை எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபுல் க்ரௌட் ஆகிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மதியம் அது மாதிரி தான் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்திருக்கு. மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாகி இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு 10 கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது, நேற்று 300 ரூபா சிறப்பு தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருந்தார். அவர் சசிகுமார்னு ஒருத்தர், அவரோட ஃபேமிலியோடு போயிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க 2 பேரும் விர்ச்சுவல் சவால் டிக்கெட் எடுத்தாங்க. அவங்க பொண்ணுக்கு 300 ரூபா டிக்கெட்டில் தனியாக டிக்கெட் எடுத்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்லாட் விர்ச்சுவல் சவால் டிக்கெட் எடுத்தாலும் 300 ரூபா டிக்கெட் வழி தான் வரப்போகிறாங்க. 4 மணி ஸ்லாட்டில் போட்டிருந்தாங்க. அதேமாதிரி அவங்க பொண்ணுக்கும் அதே மாதிரி 4 மணி ஸ்லாட்டில் 300 ரூபா டிக்கெட்டில் எடுத்து கொடுத்துருந்தோம். அதில் தான் அவங்க போனாங்க. 3 பேருமே அந்த ஒரு குழந்தை ஒன்று 12 வயசுக்குள்ளே உள்ள பையன் ஒருத்தன். அதனால் அவனுக்கு டிக்கெட் இல்லாமல் 4 பேருமே 300 ரூபா சிறப்பு தரிசனத்தில் சாயங்காலம் 4 மணிக்காக திருமலைக்கு போயிருக்காங்க. பட் 4 மணிக்கு போகலைங்க, 1 மணிக்கே போயிட்டாங்க. 1 மணி 1:30 மணிக்கெலாம் போயிருக்காங்க. கூட்டம் இல்லாதனால அப்போயே உள்ளே விட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் கூண்டில் உட்கார வச்சுட்டு உடனே திறந்து விட்டுட்டு 2:30 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்து வெளியில் வந்துட்டாங்க. நேற்று 300 ரூபா டிக்கெட்டு இந்த நிலமையில் தான் இருந்திருக்குங்க. இவங்களுக்கு 4 மணி தரிசனம். பட் அவங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது 2:30 தான். 3 மணிக்கு எங்களுக்கு ஃபோனே பண்ணிட்டாங்க. லட்டு வாங்கிட்டு ஃபோனை கலெக்ட் பண்ணிவிட்டு 3 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. 4 மணி தரிசனம் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, நான் 3 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்துட்டு 2:30க்கே வெளியில் வந்துட்டோம், கூட்டம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, பார்த்துட்டு வந்துட்டோன்னு சொன்னாங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்ததுங்க. விநாயகர் சதுர்த்தியில் அதுமாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேயில் திருமலையில் கூட்டமே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காலையில் அவர் வேறு சொல்லியிருந்தார், ஃப்ரீ தர்ஷனில் போனவரும் அவரும் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார். சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் சார், 2 மணிக்கெலாம் நான் மெசேஜ் பண்ணியிருந்தார், சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, 3 மணி நேரத்தில் பார்த்துட்டோம், 1 மணிக்கெலாம் கோயில் எங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தார்.
இப்போ எங்கே இருக்கீங்க, திருமலையில் தான் இருக்கீங்களான்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் கிளம்பிட்டோம், திருமலையை விட்டு கிளம்பிட்டோம், கீழே திருப்பதிக்கு வந்துட்டோங்கிறாருங்க. 1:30 மணி 2 மணிக்கு கீழே திருப்பதிக்கு வந்துட்டார். காலையில் 9 மணிக்கு மேலே திருமலைக்கு போனவர் 2 மணிக்கு கீழே திருப்பதியில் இருக்கார் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து. இப்போ அந்த அளவு தான் நேற்று கூட்டம் இருந்திருக்கு. சுத்தமாக கூட்டம் இல்லை, எதிர்பார்க்கவே இல்லைங்க. விநாயகர் சதுர்த்தியில் கவர்மெண்ட் ஹாலிடேயில் இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த மாதிரி கூட்டம் கம்மியாக இருந்திருக்கு. இது வந்து அன்றைக்கி போகிறவங்களோட லக்குன்னு தான் சொல்லணுங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி ஓரளவு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 300 கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் காலையில் ஒரு 8 மணி 8:30 மணிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ 11 மணிக்கு பார்க்கும்பொழுது டிக்கெட் எதுவும் அவைலபிள் இல்லைங்க. இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. 8ஆம் தேதி ஸ்லாட்லாம் முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி ஸ்லாட்டில் 6,978 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட் இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. ஒரு 7,000 டிக்கெட்டுங்கும் போது கண்டிப்பாக ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்த மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் ஒரு 5:30 மணிக்கு மறுபடியும் எடுத்து பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது 5,045 டிக்கெட் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் காலியாக இருந்தது. ஒரு 1 1/4 மணி நேரம் வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு 4:30 மணிக்கு பார்த்தேன், மறுபடியும் 5:45க்கு பார்த்தேன். 5:45க்கு பார்க்கும்பொழுது 5,045 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அவைலபிள் இருந்ததுங்க. ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்குதுன்னு நினச்சா கண்டிப்பாக இருந்ததுங்க. நான் 7 மணிக்கு பார்க்கும்போது அவைலபிள் இருந்தது. 1,500 டிக்கெட் இருந்தது. 8 மணிக்கு மேலே ஃபுல்லாக ஆகிடுச்சு போல இருக்குது. நான் ஒரு 11 மணிக்கு மறுபடியும் எடுத்து பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் நாளைக்கு பார்க்கறதுக்கு இல்லைங்க. இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா 8 மணிக்கு மேலே வர பக்தர்கள் டைரெக்டாக சாமி தரிசனம் பார்க்க போவாங்க. ஓரளவு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈவினிங்க்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அவங்களே 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த திருமலையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த விதமான கணிப்பும் நமக்கு செல்லாதுங்க. அது எப்போ இருக்கும், எப்போ கூட்டம் இருக்கும், கூட்டம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் கூட்டம் காலையில் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன், கூட்டம் இல்லைங்க, 8 மணி நேரம் தான் அந்த சாமி தரிசனத்துக்கு ஆகிட்டு இருக்கு, டேரெக்டாக போனால் ஃப்ரீ தரிசனில் போனால் காலையிலே போயிட்டீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்தில் சாமி பார்த்து வந்துடலான்னு காலையில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். மத்தியானமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா மத்தியானம் போட்டிருக்காங்க எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் 11 கம்பார்ட்மெண்ட் ஆள் இருக்குது, சாமி தரிசனத்துக்கு 20 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி டிடியில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. மறுபடியும் அவங்களுக்கு வந்து திரும்ப கமெண்ட்டில் அவங்கள்ட்ட சாமி காலையில் நான் உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருந்தேன், பட் இப்போ வந்து அது மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, சூழ்நிலை இப்போ மாறி இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது, நாளைக்கு காலையில் நீங்கள் போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நைட்டு 11:30 மணிக்கு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். 2 பேரும் கமெண்ட் பண்ண அந்த மாதிரி ஆகிருக்கு, கூட்டம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு குழந்தையோட போகும்போது ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் மறுநாள் காலையில் அவங்க போகும்போது எதுவுமே இல்லை, டேரெக்டாக போய் 3 மணி நேரத்துக்கு சாமி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு திரும்ப அவங்களே கமெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி நடக்கலை, முதல்ல சொன்ன மாதிரி சீக்கிரம் கூட்டம் இல்லாமல் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது, கூட்டம் சுத்தமாக இல்லை, 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம், இலவச தரிசனம் 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக சாமி பார்க்க முடிஞ்சது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயந்தான்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம எந்த விதத்திலும் நம்மளால் ஜட்ஜ் பண்ணவும் முடியாதுங்க. எப்போ திருப்பதிக்கு கூட்டம் வரும், எப்போ வராது அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணவும் முடியல. ஓவராலாக நம்ம வந்து அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். நாங்கள் மேக்ஸிமம் நான் தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் அப்படி நடக்குது, ஒரு சிலது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மேக்ஸிமம் அது நடக்குது. அதனால தான் அதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஓரளவு நீங்கள் சுலபமாக சாமி பார்க்கறதுக்கான வழிகளை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.